நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மோதலின் மையமாக தொடர்ந்து நீடித்து வரும் துராந்த் கோடு. துராந்த் கோடு என்பது என்ன? அதை சுற்றி ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அடிக்கடி பதற்றம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். முதலில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே நடந்து வரும் மோதலில் இதுவரை என்ன நடந்துள்ளது என்பதை பார்ப்போம். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் இரு நாட்டு ராணுவத்தினரிடையே கடந்த 11ஆம் தேதி இரவு முதல் பயங்கர மோதல் ஏற்பட்டது. இதில் இரு தரப்பிலும் 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் உயிரிழந்ததாகவும் 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இரு நாடுகள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்ட உயிரிழப்பு எண்ணிக்கையில் மாற்றம் காணப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் நாட்டை பொறுத்தவரையில் தற்போது இங்கு தாலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வருகிறது. அங்கிருந்து செயல்படும் டிடிபி எனப்படும் தெஹ்ரிக்-ஏ-தாலிபான் பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத அமைப்பு பாகிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதல்களை அவ்வப்போது நிகழ்த்தி வருகிறது. இந்த அமைப்பு கடந்த சில தினங்களுக்கு முன்பு உரகாசை மாவட்டம் கைபர் பக்துன்கவாவில் நடத்திய தாக்குதலில் 2 ராணுவ அதிகாரிகள் உட்பட 11 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். இதற்கு ஆப்கானிஸ்தானை குற்றம் சாட்டி வரும் பாகிஸ்தான் ஆப்கான் எல்லைப் பகுதிகளில் அமைந்துள்ள பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனிடையே ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் கடந்த 9ஆம் தேதி பயங்கர வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்ந்தது. போர் விமானம் மூலம் பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் குற்றம் சாட்டியது. ஆனால் தாக்குதலில் தொடர்பில்லை என பாகிஸ்தான் ராணுவம் மறுத்தது. காபூல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு படைகள் பாகிஸ்தானுக்கு எதிராக கடந்த 11ஆம் தேதி இரவு கடுமையான தாக்குதலை நிகழ்த்தின. இதற்கு அடுத்த நாளே பாகிஸ்தான் ராணுவம் தரப்பில் பதிலடி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 200க்கும் அதிகமான தாலிபான் வீரர்கள் மற்றும் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த மோதலில் பாகிஸ்தான் வீரர்கள் 23 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இந்த நிலையில் இந்த மோதலின் மையமாக இருந்து வரும் ஒரு பெயர்தான் துராந்த் கோடு. பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் பிரிக்கும் எல்லை துராந்த் கோடு என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் ஆப்கானிஸ்தான் இந்த எல்லையை அங்கீகரிக்கவில்லை. மறுபுறம் பாகிஸ்தான் இதனை சர்வதேச எல்லை என குறிப்பிடுகிறது. இந்த எல்லைக்கு உலகளாவிய அங்கீகாரம் உண்டு என்பதே பாகிஸ்தானின் நிலைப்பாடு. கடந்த 1893ஆம் ஆண்டு அப்போதைய இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளில் தனது கட்டுப்பாட்டை வலுப்படுத்துவதற்காக பிரிட்டிஷ் அரசு ஆப்கானிஸ்தானுடன் 2640 கிலோமீட்டர் நீளமான எல்லைக் கோட்டை வரைந்தது. இந்த ஒப்பந்தம் காபூலில் அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் சர் மோர்டிமர் துராந்துக்கும் ஆப்கானிஸ்தான் ஆட்சியாளர் அமீர் அப்துல் ரஹ்மான் கானுக்கும் இடையே எட்டப்பட்டது. ஆனால் ஆப்கானிஸ்தானில் யார் ஆட்சி செய்தாலும் இந்த துராந்த் கோடு குறித்த ஒருமித்த கருத்து உருவாகவில்லை. எந்த ஆப்கானியரும் இதை சர்வதேச எல்லையாக ஏற்கவில்லை. கடந்த 1923ஆம் ஆண்டு மன்னர் அமானுல்லாவின் ஆட்சியிலிருந்து இன்று வரை துராந்த் கோடு குறித்து அதே நிலைப்பாடுதான் தொடர்கிறது. 1947ஆம் ஆண்டு பாகிஸ்தான் உருவான பின்னர் சில ஆப்கானிய ஆட்சியாளர்கள் துராந்த் ஒப்பந்தத்தின் சட்டப்பூர்வ அங்கீகாரம் குறித்து கேள்வி எழுப்பினர். இதுகுறித்த பாகிஸ்தானின் பார்வை மிகவும் தெளிவாக உள்ளது. மேஜர் ஜெனரல் இப்திகார் 2022இல் நாங்கள் இதை துராந்த் கோடு என்று அழைக்கவில்லை, இது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான சர்வதேச எல்லை, இதனை உலக நாடுகள் அங்கீகரித்துள்ளன என்று கூறியிருந்தார். 2021ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் தாலிபான் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு துராந்த் கோடு தொடர்பான சர்ச்சை 2022ஆம் ஆண்டில் மீண்டும் எழுந்தது. இதற்கிடையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் அமைத்திருந்த முள்வேலிகளை தாலிபான் போராளிகள் பல இடங்களில் அகற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.